வணக்கம். நாம இன்னைக்கு பேச போறது சரித்திரத்துல மறக்கடிக்கப்பட்ட ஒரு பெரிய சோகத்தை பத்தி. இது சும்மா ஒரு விபத்து கிடையாதுங்க. உலகத்தையே ஒழுகின ஒரு தொழிற்சாலை பேரழிவு. போபால் விஷவாயு கசிவு. அதோட ஆறாத காயங்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த கொடூரம் நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப துல்லியமா ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். யோசிச்சு பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொன்னது எவ்வளோ கரெக்டா இருந்திருக்குன்னு. சரி, இந்த எரிமலை எப்படி வெடிச்சது? இத புரிஞ்சிக்க நாம கொஞ்சம் டைம்ல பின்னாடி போகணும். 1984க்கு முன்னாடி அந்த யூனியன் கார்பைட் பூச்சிக்கொல்லி ஆலைக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த பேரழிவுக்கான விதை அங்கதான் தூவப்பட்டுச்சு. உண்மையை சொல்லணும்னா, அந்த பெரிய விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆளை நிறைய தடவை எச்சரிக்கை கொடுத்திருக்கு. பாருங்க, 1976லயே மாசுபாடு பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்புறம் 81, 82ல எல்லாம் ஃபாஸ்ஜீன், MICன்னு விஷவாயுக்கள் கசிஞ்சு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் இறந்து கூட போயிருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிறதுக்கான தெளிவான அறிகுறிகள். ஆனா யாருமே அதை கண்டுக்கல. டிசம்பர் 2, 1984 சரித்திரத்துல ஒரு கருப்பு நாள். அன்னைக்கு ராத்திரி தான் எல்லாமே ஆரம்பிச்சுது. அந்த யூனியன் கார்பைடு ஆலையில E610ன்னு ஒரு டேங்க். அதுல பூச்சிக்கொல்லி செய்யறதுக்காக மெத்தில் ஐசோசைனேட், அதாவது MICங்கிற பயங்கரமான விஷவாயுவை சேமிச்சு வச்சிருந்தாங்க. அந்த டேங்குக்குள்ள தான் அந்த பேரழிவுக்கான முதல் புள்ளி வைக்கப்பட்டது. பாருங்க, ராத்திரி 10:30 மணிக்கு சாதாரணமா இருந்த பிரஷர் நடுராத்திரிக்குள்ள கண்ட்ரோல மீறி போச்சு. அந்த டேங்க் வெடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. வெறும் சில மணி நேரத்துல அந்த ஆளையே ஒரு கெமிக்கல் பாம் மாதிரி மாறிடுச்சு. இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? மக்களை எச்சரிக்கை பண்றதுக்காக அடிச்ச சைரனை மக்கள் பயந்துருவாங்கன்னு சொல்லி உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. மொத்த ஊரும் தூங்கிட்டு இருந்தப்போ அந்த விஷவாயு மெதுவா ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சது. இந்த விபத்தை தடுத்திருக்க முடியுமா? கட்டாயமா தடுத்திருக்கலாம். ஆனா அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, அந்த ஆலையில இருந்த ஒரு சேஃப்டி சிஸ்டம் கூட வேலை செய்யல. யோசிச்சு பாருங்க, MIC வாயுவை குளிர்ச்சியா வச்சுக்க வேண்டிய ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் ஆஃப்ல இருந்திருக்கு. பணத்தை மிச்சப்படுத்த கசிகிற வாயுவை எரிச்சு அழிக்க வேண்டிய டவர் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. டேஞ்சர்னு சொல்ல வேண்டிய அலாரம் பல வருஷமா வேலையே செய்யல. இப்படி செலவை குறைக்க எடுத்த ஒவ்வொரு முடிவும் ஆயிரக்கணக்கான உயிர்களோட விலையில தான் முடிஞ்சது. டிசம்பர் 3 விடிஞ்சது. ஆனா அது ஒரு விடியலே கிடையாது. அந்த பேரழிவோட உண்மையான கோரமான முகம் அப்போதான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. காத்தை விட 2 மடங்கு கனமான அந்த விஷவாயு ஒரு போர்வ மாதிரி தரையோட தரையா ஊர்ந்து போயிருக்கு. ஒரே ராத்திரியில 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அந்த விஷக்காத்தை சுவாசிச்சிருக்காங்க. நெஞ்சை உலுக்கிற விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் மூச்சு திணறியே அந்த இடத்திலே செத்துட்டாங்க. சில மணி நேரத்திலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அரசாங்கத்தோட கணக்குப்படி உடனடி மரணம் 3787. ஆனா பலரும் சொல்றது என்னன்னா, முதல் 2 வாரத்துல மட்டும் 8000க்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்கலான்னு. சாவறத விட கொடுமை வாழ்நாள் முழுக்க வழியோட வாழ்றதுதான். அப்படிதான் தப்பி பிழைச்ச 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அனுபவிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிரம்பி வழிஞ்சுது. ஆனா இந்த விஷவாயுவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு டாக்டர்ஸ்க்கு தெரியல. அவங்களே தவிச்சு போயிட்டாங்க. சரி, இவ்ளோ பெரிய ஒரு துயரம் நடந்துருச்சு. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு அப்புறம் 2 விதமான கதைகள் சொல்லப்பட்டுச்சு. ஒன்னுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத 2 கதைகள். ஒரு பக்கம் இந்திய அரசாங்கத்தோட விசாரணை என்ன சொல்லுச்சுன்னா, இது முழுக்க முழுக்க கம்பெனியோட அலட்சியம்தான் காரணம்னு சொல்லுச்சு. செலவை குறைக்கிறேன்னு சொல்லி பாதுகாப்பு வசதிகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா நிறுத்திட்டாங்க. சரியா பராமரிக்காததுனால தான் தண்ணி டேங்குக்குள்ள போயிருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் யூனியன் கார்பைட் கம்பெனி என்ன சொன்னாங்க தெரியுமா? இது அவங்க தப்பு இல்லையா, ஒரு தொழிலாளி வேணும்னே செஞ்ச சதி வேலைன்னு சொன்னாங்க. ஒருத்தர் மேல பழிய தூக்கி போட்டுட்டு அவங்க தப்பிக்க பார்த்தாங்க. பல வருஷம் கோர்ட்டு கேஸ்னு போராடினதுக்கு அப்புறம் கடைசியில ஒரு சமரசத்துக்கு வந்தாங்க. யூனியன் கார்பைட் கம்பெனி $470 மில்லியன் நஷ்டஈடு கொடுத்தது. இங்கிருந்த சில இந்திய ஊழியர்களுக்கு சின்னதா தண்டனை கிடைச்சது. ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா பார்க்கப்பட்ட அந்த கம்பெனியோட CEO வாரன் ஆண்டர்சன் கடைசி வரைக்கும் இந்திய கோர்ட் பக்கமே வரல. அவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. போபால் மக்களுக்கு மட்டும் அந்த டிசம்பர் 2ஆம் தேதி ராத்திரி இன்னும் முடியவே இல்ல. அந்த பேரழிவு இன்னைக்கும் அவங்க வாழ்க்கையில தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரு தலைமுறை இல்ல, பல தலைமுறைகளை அது விஷமாக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் அந்த விஷவாயுவோட தாக்கத்தினால கடுமையான நோய்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண் பார்வை பிரச்சனை, தீராத மூச்சு திணறல், கேன்சர்னு சொல்லிக்கிட்டே போகலாம். கொடுமையோட உச்சம் என்னன்னா, இந்த பாதிப்புகள் அடுத்த தலைமுறைக்கும் போகுது. பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் பிறவிக் குறைபாடுகள் அதிகமா இருக்கு. விபத்து நடந்த அந்த ஃபேக்டரி இன்னமும் ஒரு நச்சு குப்பையா தான் இருக்கு. அதை சரியா சுத்தம் செய்யவே இல்ல. அதனால அங்கிருந்து ரசாயனங்கள் கசிஞ்சு நிலத்தடி நீரையும் மண்ணையும் தொடர்ந்து பாழாக்குது. ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, குடிதண்ணீர்ல பாதரசம், ஈயம் மாதிரியான பயங்கரமான கெமிக்கல்ஸ் கலந்திருக்கு.
சில கெமிக்கல்ஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 1000 மடங்கு அதிகமா இருக்கு. இப்போ 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா போபால் மக்களோட போராட்டம் இன்னும் முடியல. அந்த இடத்த முழுசா சுத்தம் செய்யணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு முறையான மருத்துவம் கிடைக்கணும், உண்மையான நீதி கிடைக்கணும்னு அவங்க இன்னைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. அவங்க மனசுல இருக்கிற ஒரே கேள்வி நம்ம மனசுலயும் இருக்கிற கேள்வி, போபாலுக்கு எப்போதான் நீதி கிடைக்கும்?